ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வீடியோவில் வந்து சேனலில் வந்து வரிசைக்காக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதனால் இதுக்கு முன்னே உள்ள வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா 250 வரை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். 251லேருந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தபோலி அப்படிங்கிற சிற்றூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மராட்டிய மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பரிதிமார் கலைஞர் அப்படி யார் அப்படின்னா வி.கோ. சூரிய நாராயண சாத்திரியார். சரியா? வி.கோ. சூரிய நாராயண சாத்திரியார். அதுக்கப்புறம் 253 என்ன அப்படின்னா தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? தமிழே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு பாராட்டினது வந்து மார்க்ஸ் முல்லர். சரியா? மார்க்ஸ் முல்லர். அதுக்கப்புறம் 254வது கொஸ்டின், இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்? அதாவது இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா முனைவர் எமினோ. சரியா? இது வந்து எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். என்ன டாப்பிக்கில் இருக்கும் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் அவர்களோட தொண்டுகளும் அந்த மாதிரி போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 255வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா போட்டி மனப்பான்மை இருக்கணும். அதான் விளையாட்டோட அடிப்படை நோக்கம். சரியா? 256 ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். அதுக்கப்புறம் 257 எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சு. செல்லப்பா. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஹிண்ட் வச்சு அந்த மாதிரி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 258 அப்படின்னா வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி. சரியா? அதுக்கப்புறம் 259 அப்புறம் பார்த்திங்கன்னா 259 ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். அதுக்கப்புறம் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படும் பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாணிதாசன். அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வாழ்வினீர் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுவை அரசு. புதுச்சேரியில் இப்போவும் வாழ்த்து பாடலாக இருக்கிறது வாழ்வினீர் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற ஒரு யார் எழுதின அந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சரியா? பாரதிதாசன் எழுதிய பாடல். ஓகே. அதுக்கப்புறம் இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். ஓகே. 263 வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். சரியா? வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் யார் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர். அதுக்கப்புறம் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 599. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிங்கத்து பரணி நூலின் தாளிசைகளோட எண்ணிக்கை 599. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. அதியமானோட தூதர் வந்து அவ்வை வந்து சென்றதாக கூறும் நூல் புறநானூரில் இருக்குது. அப்புறம் 267 மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சோறு சாப்பிட்டான் கிடையாது, சோறு உண்டான், பால் குடித்தான் அதுவும் தப்பு, பால் பருகினான், அம்பு விட்டான் அப்படி கிடையாது, அம்பு எய்தான், கூடை முடைந்தான் அதுதான் கரெக்டானது. ஸோ ஆன்சர் வந்து கூடை முடைந்தான். அதுக்கப்புறம் கீழே வந்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக அப்படின்னு இருக்காங்க. எருது எக்காலமிடும், கோழி கூவும், மயில் அலரும், காகம் கத்தும் இது எதுவுமே தப்பும். எருது எக்காலமிடும் இதுதான் கரெக்டு. கோழி வந்து கோழி கொக்கரிக்கும். ஆமாம், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், காகம் கரையும். இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர்.
மரபு தொடரின் பொருளை கண்டறிக அப்படின்ட்டு. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல் அப்படின்ற மரபு தொடரோட இதோட பொருள். அதுக்கப்புறம் காண்டினென்ட் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? காண்டினென்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் கண்டம். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். அதான் இங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடலின் ஒரு உறுப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தலை 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 இந்த லேவை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம உடலில் இருக்கிற தலை. இதுதான் கரெக்டான ஆன்சர், தலை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. அறிவு பகுதின்னு இருக்குது. அறிவு பகுதி அப்படின்னா கலை, அதாவது என்ன ல அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமாக இதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 275 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈயோட ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியா? ஈ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்கு என்னென்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்தா, அது ஒரு உயிரெழுத்து, கரெக்டு. ஒரு வகை பறவை, அதுவும் கரெக்டு. அணிகலன் அதுதான் கிடையாது. பகிர்ந்து கொடு அப்படின்னா ஈதல், அதனால ஈன்னு ஷார்ட்டாக இருக்கும். அதனால் இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா தவறான பொருளை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அணிகலன். வடு முசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஞ்சு வகை. சரியா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயலுக்கு என்ன அப்படின்னா பலனம், செய், இதெல்லாம் ஒரு பொருள் தரும் சொற்களில் வயலுக்கே. கேட்டானோட வேர் சொல் கேள், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கேள். அப்புறம் வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. பாடு. தொழிற்பெயர்னா தல் சேர்த்து எழுதணும். அப்போ என்ன பார்க்கணும்னா பாடுதல். படி என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம். பெயரச்ச விகுதி வந்து ஆனு முடியணும். ஸோ பார்த்த. ஆன்சர் கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் எதோ அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? தொழிற்பெயரை காண்க அப்படின்ட்டுருக்கு. படி அல் விகுதி சேர்க்கணும். ஸோ படித்தல். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் அப்படின்னு நகருதல். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்வது தான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுறது எந்த வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து சுட்டி காட்டப்படுது, வலப்பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டப்படுறதுனால இது சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அதாவது இந்த இதில் என்னென்னா கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் அதற்கு இனமான கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இனமொழி விடை. காமராஜர் நகர் எங்கே இருக்கிறது அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து இந்த பக்கமாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. ரைட்டா? இந்த பக்கமாக, அங்கு, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து சுட்டி காட்டப்படுவது. ஸோ சுட்டு விடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பதுனா வெளிப்படை விடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு அறிகன்னு கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரன் ஓவியம் வரைந்தான். என்ன கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். செய்வினை வாக்கியம். அதுக்கப்புறம் வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. ஆள் இல்லைனா பட்டது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து செய்பாட்டு வினை. சரியா? ஆள் இல்லைனா படுபட்டது அந்த மாதிரி வந்துச்சுன்னா செய்பாட்டு வினை. இடி விழுந்த மரம் போல அப்படிங்கிற உவமை கூறும் பொருள் வந்து துன்பம். எம்பலம் என்பது சின்னம். சரியா? டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. அதுக்கு தமிழ் வாக்கியம் வந்து நிலப்பகுதி. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல். ஸோ இங்கே கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது. மறுத்து கூறுவது மறைவிடை. பிளாக் போர்டோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. அடல்ட்ரேஷனோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் அப்படின்னு அர்த்தம். சிங்கமோட இளமை மரபு சிங்கக்குருளை அப்படின்னு படிப்போம்ல, இளமை மரபில் சிங்கக்குருளை. ஸோ சிங்கம் குருளை. பசுவோட இளமை மரபு அப்படின்னா கன்று. அதுக்கப்புறம் சுவர், இதெல்லாம் மரபு பிள்ளையில் தான் இருக்குது. சுவர் வந்து என்ன பண்ணாங்க? எழுப்பினான். சரியா? கட்டினான் கிடையாது. சுவர் எழுப்பினான். நிகழ்காலத்தை குறிப்பது இதில் என்ன ஆப்ஷனில் பார்த்தா நடந்தால், நடந்திருக்கிறாள், நடந்திருந்தால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரியா? நடக்கிறது, நடந்தது. நடக்கிறது தான் நிகழ்காலம். ஸோ நடக்கிறது. நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது அந்த கீழே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேஷில் வந்து ஃபில் பண்ணி எழுதணும். அதனால் அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷனில் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு வந்து நம்ம எழுதணும். தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை?
சரியா, யாவை. சரியா. 3ஆம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றதுன்னா 1961 வந்து 3ஆம் பானிபட் போர் நடைபெற்றது. இங்கே வந்து கீழே வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நான் எழுதியிருக்கேன். தேம்பாவணி அப்படின்னா கிறிஸ்துவ சமயம், சீராபுராணம் அப்படின்னா இஸ்லாம் சமயம், பகவத்கீதை அப்படின்னா இந்து சமயம், திரிபீடகம் வந்து புத்த சமயம். ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டது ஷெர்ஷா. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக நான் பார்த்துருக்கேன். ஸோ ஆன்சர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தகன் தான் பொற்கூரை வேந்தது. மதுரை கொண்டான் எனும் புகழப்படுபவரும் முதலாம் பராந்தகன். ரெண்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். சிம்ம விஷ்ணுவோட மகன் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா, இந்திய தொழில் துறையில் முதல் ஆய்வாளர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. சரியா, பல்வேறு சமுதாயங்களுக்கிடையே சமூக கல்வி மற்றும் உளவியல் நல வாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, தேசிய ஒருங்கிணைப்பு. சரியா. கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஷ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது. புனித தாமஸ்ங்கிறவர் தான் கிறிஸ்துவ மதத்தை வந்து 1ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1968. வேதி பிறர்சார்பு உயிரிக்கு எடுத்துக்காட்டு மனிதன். எந்த வகுப்பு ஆல்கஹால்கள் டைனடைடு உற்பத்தியை செய்வதில் பயன்படுகிறன? கிரைசோபேசி. சரியா, கிரைசோபேசி. நல்லா வாசிச்சுக்கோங்க. தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி ஜிம்னோஸ்பர்ம்ஸ். தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள். இதுவுமே நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக பார்த்துட்ருக்கேன், அதனால் இதுவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிமனி சல்ஃபேட், கந்தகம், பொட்டாசியம் குளோரைட். காற்றில்லா சுவாசத்தின். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்துட்டேன். காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு டேஷ் இன்ஃபினிட்டிவ் முடிவற்றது. சரியா. 2 மீட்டர் குவியத்தொலைவு உடைய குழிலென்ஸின் திறன் வந்து எப்படி அப்படின்னா குவியத்தொலைவோட தலைகிழி தான் குழிலென்ஸோட திறன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ இங்கே 2 மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டரோட தலைகிழி 1/2 வந்து டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 0.5. சரியா, ஆனால் இது வந்து மைனஸில் வரனால 0.5 -0.5 டயாப்டர். இது வந்து மைனஸில் எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை ஆக்சிஜன் ஒடுக்கம். நேர்மின் வாயில் ஆக்சிஜனேற்றம், எதிர்மின் வாயில் ஆக்சிஜன் ஒடுக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாச வீதத்தோட ஃபார்முலா வெளியிடப்படும் CO2 அளவு டிவைடட் பை பயன்படுத்தப்படும் O2 அளவு. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொரணோ. சரியா, கொரோனா இல்லை, சொரணோ. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. வோல்ட் நம்ம சொல்லுவோம், அதை வச்சு ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரம் உடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு 20 சென்டிமீட்டர். அதாவது வளைவு ஆரம் = 2 × குவிய தொலைவு. இங்கே நம்மளுக்கு குவிய தொலைவு கேட்டிருக்காங்க. ஸோ குவிய தொலைவு = வளைவு ஆரம் டிவைடட் பை 2. அப்போது வளைவு ஆரம் வந்து இங்கே வந்து 40 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் டிவைடட் பை 2 20 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். ஸோ 20 சென்டிமீட்டர். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இதோட கண்டினியூஸாக வரும். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.